நெக்ஸ்ட் இதனோட கண்டினியூட்டி பார்க்கலாம் ரைட்டா. டேக்ஸானமி ஹியரிசி அப்படின்னு டேக்ஸானமி என்னென்னா அது வகைப்பாட்டியல் தான் நம்ம படிச்சிருக்கோம்ல. வகை பண்ணுறது, அதாவது இனங்களில் வகைப்படுத்துதல், பிரித்து ஒவ்வொரு பேர் வைக்கிறது. அது டேக்ஸானமியே ஹியரிசின்னு படிநிலைகள்னு அர்த்தம். படிநிலை என்னது? முதல் படி, ரெண்டாவது படி, மூணாவது படி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சில இடங்களில் ஹியரிசின்னு சொன்னால் மத குருன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மதத்தோட குரு அவரை ஹியரிசின்னு சொல்லலாம் அவரை ரைட்டா. அப்போது இந்த இடத்துல படிநிலைகள்னு அர்த்தம். ஒவ்வொரு படிகள். அப்போ நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, கிங்டம் இப்படி கிளாஸ் இப்படி பிரிக்கிறோம், அதில் ஒவ்வொன்றும் ஒரு படிநிலைகள் ரைட்டா. அதை டாக்ஸானமிக் ஹியரசி அப்படின்னா வகைப்பாடு படிநிலைகள் என்று பொருள்படுகிறது. இன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் த டாக்ஸானமிக்கல் ஹியரசி இன்க்ளூட் 7 மேஜர் கேட்டகரிஸ், நேம்லி கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், family, genus and species and other intermediate categories such as subkingdom, grade, division, subdivision, subphylum, superclass, subclass, superorder, suborder, superfamily, subfamily and subspecies. இதை நல்லா பாருங்கள். என்னென்னா இன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், அப்போ உயிரியலில் ரைட்டா, அதாவது உயிரியலில் வகைப்பாடுகள் எப்படி பண்ணுறான்னா த டாக்ஸானமிக்கல் ஹியரசி. அப்போ வகைப்பாடு படிநிலைகள் எவ்வாறாக இருக்கிறது உயிரியல் வகைப்பாட்டில் ரைட்டா. இன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் உயிரியல் தான் வகைப்பாடு பண்ணுறோம். அதில் டாக்ஸானமிக்கல் ஹியரசி அப்படின்னு சொன்னால் வகைப்பாட்டின் படிநிலைகள் எவ்வாறாக இருக்குன்னா ஒவ்வொரு படியாக காமிக்கிறான். ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ளூட்ஸ் அதுக்குள்ளே இருக்கிறது. எவ்வளோ 7 மேஜர் கேட்டகரிஸ், 7 பெரிய பிரிவுகள் இருக்கிறது ரைட்டா. 7 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. அது என்னென்ன பிரிவுகள்னு பார்ப்போமா. 7 மேஜர் கேட்டகரிஸ், நேம்லி உதாரணமாக கிங்டம் ஒரு பிரிவு, இதுதான் பெரிய பிரிவு டாப்பு. அதுக்கடுத்து கீழே உள்ளது ஃபைலம், அதான் பெருசு. அதுக்கு கீழே உள்ளது ஃபைலம், அதுக்கு கீழே உள்ளது கிளாஸு, அதுக்கு கீழே உள்ளது ஆர்டர், அதுக்கு கீழே உள்ளது ஃபேமிலி, அதுக்கு கீழே உள்ளது ஜீனஸ், அதுக்கு கீழே உள்ளது ஸ்பீசஸ், அதுதான் இனம். இப்போ மனித இனம்னு சொல்கிறோம்ல இது. அப்போ இதுக்கு மேலே எல்லாம் ஒவ்வொன்றையும் கம்பைல் பண்ணுவான், கூட்டுவான். இப்போ அது கூட்ட கிங்டம் தான் பெருசு ரைட்டா. அப்போ இதை பார்த்துக்கோங்க, 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ரைட்டா. அது போக அண்ட் அதர் இன்டர்மீடியட் கேட்டகரிஸ், மேலும் மற்ற இடைப்பட்ட பிரிவுகள் ரைட்டா. இது 7 பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது மேலே தலைமை பிரிவு யார்? கிங்டம். அதுக்கு கீழே ஃபைலம், அதுக்கு கீழே கிளாஸ், அதுக்கு கீழே ஆர்டர், அதுக்கு கீழே ஃபேமிலி, அதுக்கு கீழே ஜீனஸ் அண்ட் அதுக்கு கீழே ஸ்பீசஸ் ரைட்டா. இது போக அண்ட் அதர் இன்டர்மீடியட் கேட்டகரிஸ், மேலும் மற்ற இடைப்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. அது என்னவென்றால் சச்சஸ் சப் கிங்டம். இப்போ கிங்டத்துக்கு எடுத்துக்கோங்க. மேலே கிங்டத்துக்கு அடுத்து என்ன இருக்குது? ஃபைலம் இருக்குது. இந்த ஃபைலம் அடுத்து உள்ளது அந்த கிங்கிடத்தையே 7ஆக பிரிச்சிருக்கான். எப்படி? கிங்கிடத்துக்கு கீழே உள்ளது தான் ஃபைலம், இருந்தாலும் கிங்கிடத்தை சப்டிவிஷன் பண்ணியிருக்கான். எப்படின்னா சப் கிங்டம், கிரேட், டிவிஷன், சப்டிவிஷன், எப்படி 4 பிரிவாக பிரிச்சிருக்கான் கிங்கிடத்தை மட்டும். கிங்கிடத்துக்கு கீழே உள்ளது தான் ஃபைலம், அதுக்கு கீழே உள்ளது கிளாஸ். அந்த கிங்கிடத்துலேயே என்ன பண்ணியிருக்கான்? சப் கிங்டம், இதை இன்டர்மீடியட் கேட்டகரிஸ் அதுக்குள்ளே இருக்குது. சப் கிங்டம், கிரேட், டிவிஷன் அண்ட் சப்டிவிஷன், இது 4 பிரிவாக பிரிச்சிருக்கான். அடுத்து ஃபைலத்தை என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போமா. ஃபைலத்தை வந்து சப் ஃபைலம் ஒன்றா தான் பிரிச்சிருக்கான், சப் ஃபைலம்ட்டு. அடுத்து ஃபைலத்துக்கு கீழே உள்ள கிளாஸ் என்ன பண்ணியிருக்கான்? 2 சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ். அந்த கிளாஸுக்கு மேலே சூப்பர் கிளாஸ், கீழே சப் கிளாஸ். அப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். கிளாஸ்னு வரும்போது சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ். அப்போ ஆர்டர்னு வரும்போது சூப்பர் ஆர்டர், சப் ஆர்டர். அதே சேம் தான், 3க்கு சேர்ந்து வரும். சூப்பர் ஆர்டர் அண்டு சப் ஆர்டர் வந்திருக்கா? எங்கே வந்திருக்கு? சூப்பர் ஆர்டர், சப் ஆர்டர். ஆர்டருக்கு வந்து சூப்பர் ஆர்டர், சப் ஆர்டர் வந்திருக்கு. அடுத்து ஃபேமிலிக்கு அதே மாதிரி தான் வரும். சூப்பர் ஃபேமிலி, சப் ஃபேமிலி. லாஸ்ட்டில் ஸ்பீசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் சப் ஸ்பீசஸ் வரும். ஏன்னா சூப்பர் ஸ்பீசஸ் வராது. இந்த ஸ்பீசஸ் தான் கடைசி இருக்குது இல்லையா, பார்த்துக்கோங்க. இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸ்பீசஸ் ஆர் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இந்த டாக்ஸானமிக்கல் ஹியரசி சிஸ்டம். அப்படின்னா ஸ்பீசஸ் தான் இருக்கிறதுலே அடிப்படையான அழகு. சிறியது இனம், ரொம்ப இனத்திலிருந்து மேலே போகும். எப்படின்னா இப்போ உதாரணத்துக்காக புலி ஒரு இனம், சிங்கம் ஒரு இனம், சிறுத்தை ஒரு இனம், பல்லி ஒரு இனம், பூனை ஒரு இனம் ரைட்டா. அந்த இனங்கள்லேயும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த அதில் ஒரு ஒற்றுமையை பார்த்து அது ஒரு பெரிய இனம்னு வைப்பாங்க ரைட்டா. அதான் சொல்ல. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உயிர்கள், இந்த பூமியில் வாழ்வன என்னது? உயிர்கள். அதான் கிங்டம். அப்போ எல்லாமே உயிர்கள் தான்.
ரைட்டா? அதை மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னது? ஸ்பீசஸ் இஸ் த ஸ்பீசஸில் வந்து என்னது? இனங்கள் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அதுதான் அடிப்படை அலகாக இருக்கிறது. வகைப்பாட்டின் அடிப்படை அலகுன்னா என்னது? ஸ்பீசஸ். அதை கீழே உள்ளது இந்த டாக்ஸானமிக் ஹிஸ்டாரிக்கல் சிஸ்டம். டாக்ஸானமிக்னா வகைப்பாட்டின் படிநிலைகள். வகைப்பாட்டு பிரிக்கிறாங்களே, வகைப்பாட்டின் படிநிலைகளில் ஒரு படிநிலைகளின் அமைப்பில், அதாவது அடிப்படை அமைப்பாக இருக்கக்கூடியது இனம். ஸ்பீசிஸ் தான் அடிப்படை அமைப்பாக இருக்கிறது. ஸ்பீசிஸ் தான் இருக்கிறது, இருக்கிறது பேசிக் அடிப்படை அழகாக இருக்கிறது ஆஃப் கிளாசிஃபிகேஷன். வகைப்பாட்டில் வகைப்பாட்டில் அடிப்படை அமைப்பாக இருக்கிறது. அந்த வகைப்பாடு எங்கே இருக்கிறது? இந்த டாக்ஸானமிக் ஹியரேசி அப்படின்னா வகைப்பாட்டு படிநிலையில் வகைப்பாட்டு படிநிலை அமைப்பில் உள்ள வகைப்பாட்டில் ஸ்பீசிஸ் தான் அடிப்படை நிலையாக இருக்கிறது. இட் இஸ் எ குரூப் ஆஃப் அனிமல்ஸ். இது வந்து ஒரு மிருகங்களின் ஒரு குரூப்பு, ஒரு குழுவாக இருக்கிறது. இட் இஸ் இருக்கிறது ஒரு குழுவாக இருக்கிறது. ஆஃப் அனிமல்ஸ் மிருகங்களின் ஒரு குழுவாக இருக்கிறது. ஹேவிங் சிமிலர் மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ். சிமிலர்னா ஒரே மாதிரியான ஒத்த மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ். அப்போ அதை வடிவமைப்பு தோற்றங்கள். ரைட்டா? மார்ஃபாலஜின்னா வடிவமைப்பு, அதோட உடல் அமைப்புன்னு அர்த்தம். மார்ஃபாலஜினா வடிவமைப்பு. ரைட்டா? அதாவது எதுவாக இருக்கிறது? அதாவது இது உருவவியலில் பண்புகளை கொண்டதாக இருக்கிறது. ட்ரைட்ஸ்னால் பண்புகள். ரைட்டா? அதாவது இட் இஸ் எ குரூப் ஆஃப் அனிமல்ஸ். இது ஒரு குழுவாக இருக்கிறது, மிருகங்களின் ஒரு குழுவாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? ஹேவிங் சிமிலர் மார்ஃபாலஜி. அப்படின்னா மார்ஃபாலஜினா உருவத்தில் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அம்சங்களை கொண்டிருக்கிறது. மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர் உருவ அமைப்பில், ஃபீச்சர் அமைப்பில் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது மிருகங்கள் தான் ஒரு குழுவாக இருக்கிறது. டைஸ்னா பண்புகள் என்னது? ஒரே மாதிரி உருவத்தில் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய மிருகங்களின் குழு என்று சொல்லப்படுகிறது. அண்டு மேலும் இது ஒன்றாச்சா? மேலும் இஸ் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் டு ப்ரொடியூஸ் ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங். ஃபெர்டைல்னா அதாவது ஆஃப்ஸ்பிரிங்னா தன் சந்ததி. ஃபெர்டைல்னா வளமிக்க சந்ததி, நோய் நொடி இல்லாத சந்ததின்னு அர்த்தம். ரைட்டா? ஃபெர்டைல்னா வளமிக்க சந்ததி, நோய் நொடி இல்லாத சந்ததி. குழந்தை பிறக்கிறது இல்லையா, எந்த நோய் நொடியெல்லாம் பிறக்கிறாங்களே அதான் ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங்னு சொல்லுவாங்க. அண்டு மேலும் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் டு ப்ரொடியூஸ் ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்றான். ரீப்ரொடக்டிவ் என்னது? இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டு, ஐசோலேட்னா தனிமைப்படுத்தப்பட்டு என்ன செய்யப்படுகிறது? டு ப்ரொடியூஸ் உண்டாக்கப்படுகிறது ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங் சந்ததியை, வளமிக்க சந்ததியை உருவாக்கும் கெப்பாசிட்டியை வைத்துள்ளது என்ற பொருள். ரைட்டா? அண்டு மேலும் ரீப்ரொடக்டிவ் என்னது? இனப்பெருக்கம் உண்டாக்குறது. அது இனப்பெருக்க ரீதியாக ஐசோலேட்டட்னா தனிமைப்படுத்தப்பட்டு. அதாவது இப்போ மனிதர்களில் இனப்பெருக்கம் மனிதர்களோட தான் செய்கிறாங்க, மிருகத்தோடு செய்கிறது இல்லை இல்லையா? அதான் சொல்கிறோம். அதுக்கு பேர் ஐசோலேட்டட், ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட், தனிமைப்படுத்தப்பட்டு இனப்பெருக்கம் செய்தல். எப்படியே டு ப்ரொடியூஸ், இனப்பெருக்கத்தில் எது கிடைக்குது? டு ப்ரொடியூஸ் ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங். அதாவது நல்ல ஒரு வளமிக்க ஒரு சந்ததி உண்டாக்கப்படுகிறது அப்படின்னா அதைத்தான் சொல்கிறாங்க. கிராஸ் பிரீடு கிடையாது. ரைட்டா? மனிதர்களோட இனப்பெருக்கம். ரைட்டா? அதுதான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர் ஆர் சில எக்ஸப்ஷனல் அனிமல்ஸ். இதில் வந்து சில எக்ஸப்ஷனல் அனிமல்ஸ் இருக்கிறது. என்னன்னு சொன்னேன். எக்ஸப்ஷனல் என்னது? விதிவிலக்கு மிருகங்கள் இருக்கிறது. தேர் ஆர் சம் எக்ஸப்ஷனல் அனிமல்ஸ். சில எக்ஸப்ஷனல் மிருகங்கள் இருக்கிறது. விச் கேன் ப்ரொடியூஸ் ஸ்டெரைல் ஆஃப்ஸ்பிரிங். அதாவது ஸ்டெரைலாக வளர்ச்சியற்ற சந்ததியை உருவாக்குகிறது. ரைட்டா? ஸ்டெரைல்னா வளர்ச்சி இல்லாத, ரைட்டா, உதவாத, ரைட்டா, அதை இனப்பெருக்கம் செய்ய முடியாத, ரைட்டா. வளர்ச்சியற்ற வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதாவது இப்படி இனப்பெருக்கம் செய்ய முடியாத சந்ததியை உருவாக்குகிறது. ஆஃப்ஸ்பிரிங்னா சந்ததி, ஸ்டெரைல்னா வளர்ச்சியற்றனதை இனப்பெருக்கம் செய்ய முடியாத சந்ததியை உருவாக்குகிறது. தேர் ஆர் சம் எக்ஸப்ஷனல்னா சில விதிவிலக்கு மிருகங்கள் இருக்கின்றன. எக்ஸப்ஷனில் விதிவிலக்கு மிருகங்கள் இருக்கின்றன. விச் கேன் ப்ரொடியூஸ், அது உண்டாக்குகிறது எதை? ஸ்டெரைல் ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னா வளர்ச்சி இல்லாத ஒரு சந்ததியை உருவாக்குகிறது. ரைட்டா? பிகாஸ் ஏனென்றால் மேட்டிங் வித் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ். அப்படி மேட்டிங் என்னது? அது உடலுறவு கொள்ளுகிறது. அந்த மிருகங்கள் உடலுறவு கொள்ளுகிறது. எது கூட அப்படின்னு சொன்னால் வித் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ். அது கூட நெருங்கிய தொடர்புடைய இனங்களோடு உடலுறவு கொள்ளுகிறது. அப்போ ஐசோலேட்டட் செய்ய மாட்டேங்குது. ஐசோலேட்டட்னா தனித்தனியாக
இப்போ மனிதர்களோட உடலுறவு கொண்டு குழந்தையை பிறக்கணும். இது என்ன செய்யுது? இந்த மாதிரி மிருகங்கள் தேர் ஆர் சம் எக்ஸப்ஷனல் அனிமல்ஸ் அப்படின்னா சில அதாவது விதிவிலக்கான மிருகங்கள் என்ன செய்கிறதுனா விச் கேன் ப்ரொடியூஸ் அது உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? ஸ்டெரைல் ஆஃப்ஸ்பிரிங்னா வளர்ச்சியற்ற ஒரு ஆஃப்ஸ்பிரிங் குழந்தையை உண்டாக்குகிறது அந்த மிருகங்கள். எப்படின்னா அந்த குழந்தையை ஏன் அந்த மாதிரி வளர்ச்சியற்ற குழந்தையை உண்டாக்குதுன்னா ஏனென்றால் மேட்டிங் வித் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ். அப்போ மேட்டிங் என்னது? இனப்பெருக்கம் செய்தல், உடலுறவு கொள்ளுதல். எது கூட? வித் க்ளோஸ்லி ரிலேட்டட். நெருங்கிய தொடர்புடைய இனங்கள். அப்போ நெருங்கிய தொடர்புடைய இனங்கள் கூட உடலுறவு கொள்றதுனால அது என்ன மாதிரி குழந்தை உண்டாகுது? ஸ்டெரைல் ஆஃப்ஸ்பிரிங் உண்டாகுறது. நான் உதாரணமாக சொல்கிறேங்க. இப்போ குதிரை இனம் இருக்கிறது, கழுதை இனம் இருக்கிறது, ரைட்டா? இப்போ குதிரையோட மேட்டிங் இனப்பெருக்கம் செய்யறதுனா உடலுறவு கொண்டுச்சுன்னா குதிரை பறக்கும். கழுதையோட உடலுறவு கொண்டுச்சுன்னா கழுதை பறக்கும். குதிரையோட விந்தணுவை எடுத்து கழுதையோட செலுத்தியாச்சுன்னு சொன்னால் இப்போ குதிரையோட ஸ்பேமு கழுதையோட ஓவியம் ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஒரு இனப்பெருக்கம் செய்கிறோம் அப்படின்னா இந்த இனம் அது கூட கொஞ்சம் ஒன்றியது தானே. அதாவது க்ளோஸ்லி ரிலேட்டட். குதிரை இனமும் கழுதை இனமும் பார்த்தே ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போ க்ளோஸ்லி ரிலேட்டட் கூட நீ மேட்டிங் செய்தால், இனப்பெருக்கம் செய்தால் அதுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்குன்னா வளர்ச்சியற்றதாக இருக்கும். மேலும் அதுக்கு பிறந்த குழந்தையானது இனப்பெருக்கம் செய்வதற்கு லாயக்கில்லாதவும் இருக்கும். அதால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அதான் சொல்கிறான். க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ் கூட உடலுறவு வைத்து கொண்ட மிருகங்களுக்கு என்ன பிறக்கும்னா இது கழுதையும் குதிரையும் க்ளோஸ்லி ரிலேட்டட் தானே. அப்போ அது என்ன பிறக்கும்? ஸ்டெரைல் ஆஃப்ஸ்பிரிங் பிறக்கும், ரைட்டா? ஐசோலேட்டட்னா என்னது? ஐசோலேட்டட் மேலே படிச்சிருப்போம். ஐசோலேட்டட் அனிமல் என்னது? தனியாக அதனோட இனத்தோடு தான் உடலுறவு வைத்துக்கொள்ளும். அது ஐசோலேட்டட். அப்படின்னா என்ன விளங்கும்? ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங் பிறக்கும். நல்ல வளமான சந்ததி இருக்கும். குதிரையோட உடலுறவு வைத்துக்கொண்டால் நல்ல வளமான சந்ததி குட்டி பிறக்கும், ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் சொல்கிறான். It is a group of closely related species which have evolved from a common ancestor. It is a group. இது ஒரு குழுவாக இருக்கிறது. இது ஜீனஸ் ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ் சொல்லிட்டான். இதை இருக்கிறதுலே கீழே, சரியா? இதுக்கு மேலே பார்ப்போம். ஜீனஸ் இது கொஞ்சம் மேலே இருக்குது. இது இன்னும் அதிகமான ஆளுகளை வைத்திருக்கும். ஸ்பீசஸ்னால் இனம்னா அது ஒரே இனம் தான். குதிரை இனம் தான், வேறு எந்த இனம் வரக்கூடாது. கொஞ்சம் சாயலில் ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் கிடையாது. அதான் ஸ்பீசஸ். இப்போது ஜீனஸ்ன்றது அதோட கொஞ்சம் மேலே. இப்போ குதிரை மாதிரி ஏதாவது ஒரு சாயலில் இருக்குது அப்படின்னா இப்போ குதிரையும் கழுதையும் ஒன்று போல் இருக்குன்னா அது ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிறோம். அதுக்கு பேர் ஜீனஸ். இப்போ ஸ்பீசஸ்னால் குதிரை மட்டும்தான், குதிரை இனம் மட்டும்தான் ஸ்பீசஸ். கழுதை இனம் மட்டும்தான் ஒரு ஸ்பீசஸ். அப்போ ஜீனஸ்னு வரும்போது இந்த ரெண்டு ஸ்பீசஸும் பார்ப்பாங்க. ரெண்டுக்கு ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு சில ஒற்றுமை இருந்தால் அதை ஜீனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜீனஸுக்குள்ள இந்த ரெண்டு ஸ்பீசஸும் வரும். இந்த ஸ்பீசஸும் வரும், அந்த ஸ்பீசஸும் வரும். அதுதான் சொல்கிறான். ஸ்பீசஸ் ரொம்ப கீழே உள்ளது, அதுக்கடுத்து ஜீனஸ் மேலே அதுக்கு மேலே உள்ளது, அதுக்கு சற்று மேலே உள்ளது. இட் இஸ் எ குரூப் ஆஃப். இது ஒரு குழுவாக இருக்கிறது. எப்படி? க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ். பார்த்தீங்களா? சொல்லிட்டு க்ளோஸ்னா நெருங்கிய தொடர்புடைய இனங்களின் குழுவாக இருக்கிறது. இப்போ கழுதையும் குதிரையும் ஒன்று போல வச்சு ஒரே குரூப்பில் வச்சுக்கலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? செய்கைகளும் ஒரே மாதிரியாக இருக்குது, வேலைகளும் ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ கழுதையும் குதிரையும் ரெண்டு வேறு ஸ்பீசஸ்ஸு இனங்கள், ஆனால் ஒரே குரூப்புன்னு வரும்போது ரெண்டே ஒரே மாதிரியாக வச்சுக்கலாம், ஒரு குரூப்பில் வச்சுக்கலாம் அப்படின்றான். அதான் சொல்கிறான். ஜீனஸ்ன்றது ஒரு குரூப்பு. ஜீனஸில் என்ன இருக்குது? இட் இஸ் எ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட். இது ஒரு குழுவாக இருக்கிறது. ஜீனஸ் என்பது எது? க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ். அப்போ நெருங்கிய தொடர்புடைய இனங்களின் குழுவாக இருக்கிறது. நெருங்கிய தொடர்புள்ள இனங்கள் என்னது? இப்போ கழுதை ஒரு இனம், குதிரை ஒன்று, ரெண்டுமே வேறு இனம் தான் ஸ்பீசஸ்ஸு. ஆனால் நெருங்கிய தொடர்பு இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்குது, செய்கைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குனால அப்போ நம்ம ஒரே இதில் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே பேர் கொண்டா ஜீனஸில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறான், ரைட்டா? அதான் இட் இஸ் எ குரூப் ஆஃப். குரூப்னு இது ஒரு குழுவாக இருக்கிறது. க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ், ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய இனங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு குரூப் ஆக்குறது. விச் ஹேவ் எவால்வ்டுன்னு சொன்னால் பரிணாமம் செய்யப்பட்டது. ஃப்ரம் எ காமன் ஆன்சஸ்டர்ஸ். ஃப்ரம் எ காமன் ஒரு பொதுவான முன்னோர்களின் படைப்பாக இது இருந்ததுன்னு சொல்கிறான். எவால்வ்னா பரிணாமம்,
அதாவது வளர்ச்சி பெறப்பட்டது. ரைட்டா? இந்த மாதிரி ஒரு ஜீனஸ் என்பது 2 நெருங்கிய தொடர்புடைய 2 நபர்களில் 2 ஸ்பீசஸ் இனங்கள், 2 இனங்கள் நெருங்கிய தொடர்புடைய 2 இனங்கள் ஒரு மூதாதையரிலிருந்து வந்ததாக இருந்தால் அவைகள் ஒரு ஜீனியஸில் பேர், ஒரு ஜீனியஸ் உள்ள பேரில் நம்ம வைத்துக்கொள்ளலாம், ஜீனஸில் அதை சேர்த்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? இப்போ கழுதையும் குதிரையும் ஒரே ஒரு மூதாதையர் இருக்கலாம், என்ன சேர்க்குறது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்குது. இப்போ பரிணாமத்தின் கால பிரிஞ்சிருக்கலாம். ரைட்டா? அதனால தான் சொல்கிறான் இட் இஸ் எ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ். அப்போ நெருங்கிய தொடர்புடைய இனங்களின் குழுவாக இது இருக்கிறது. விச் ஹேவ் இந்த குரூப்புகளும் விச் ஹேவ் எவால்வ்டு ஃப்ரம் ஏ காமன் ஆன்செஸ்டர். அதாவது எவால்வ்டு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கலாம். எப்படி பெற்றிருக்கலாம்? ஃப்ரம் ஏ காமன் ஆன்செஸ்டர்ஸ், ஒரு பொதுவான முன்னோர்கள் மூலமாகத்தான் இவைகள் இந்த 2 இனங்களும் வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ரைட்? அதனால் இது ஒரே ஜீனஸில் வச்சுக்கலாம்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ஜீனஸ்க்கு அடுத்து என்ன மேலே போய் பார்ப்போமா? இன்னும் ஜீனஸ் முடியல, இந்த ஜீனஸ் இருக்குது. இன் சம் ஜீனஸ், சில ஜீனஸ்களில் தேர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்பீசஸ். சில ஜீனஸ்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீனஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு ஜீனஸ் நான் பேர் வச்சுருக்கேன், அதில் 4-5 ஸ்பீசஸ் இருக்கலாம், 4-5 இனங்கள் வச்சுருப்பேன். இப்போ உதாரணமாக இப்போ சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் ஒரே ஜீனஸில் வைக்கலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்குது, ஒரே பண்புகளாக இருக்குது. மாமிசம் தின்றதெல்லாம் ஒரே ஜீனஸில் வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ புலி ஒரு ஸ்பீசஸ், சிங்கம் ஒரு ஸ்பீசஸ், அது ஒரு இனம், இது ஒரு இனம். அப்போ புலி, சிங்கம் 2 ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே கொள்கை தான் இருக்குது, எல்லாம் ஒரே இருக்குது. அப்போ ஏன் நம்ம ஒரே ஜீனஸ்ன்ற ஒரே பேரில் கொண்டு வரக்கூடாது? இந்த 2 இனத்தை சேர்த்து நான் ஒரு ஜீனஸாக கொண்டு வர்றேன். அப்படி இப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏகப்பட்ட ஒவ்வொரு ஜீனஸில் ஒரு 4 இனங்கள் வரும், 5 இனங்கள் வரும். ரைட்டா? ஒரு 10 இனங்கள் கூட வரலாம். ஒரு ஜீனியஸுக்குள்ள ஒரு 10 இனங்கள் வரலாம். ஏன்னா சில ஒற்றுமைகள் தான் ஒரு ஜீனியஸில் வச்சிடலாம். ஆனால் சில ஜீனியஸ் மட்டும் ஒரே ஒரு இனம் தான் வருதுன்றான். அதுதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள், இன் சம் ஜீனஸ், சில ஜீனஸ்களில் தேர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்பீஸ், ஒரே ஒரு இனம் தான் இருக்கிறது. விச் இஸ் கால்டு மோனோடைபிக் ஜீனஸ். அதை என்ன சொல்கிறான்? ஒரு ஜீனஸ்னால 5-6 ஸ்பீசஸ் இருக்கணும், 5-6 இனங்கள் இருக்கணும். ஆனால் சில ஜீனஸில் ஒரே ஒரு இனம் தான் இருக்கிறது, அது வேறு இனம் அதில் சேர முடியல. அதனால் இன் சம் ஜீனஸ், சில ஜீனஸில் தெர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்பீசஸ் தான் இருக்கிறது, ஒரு இனம் தான் இருக்கிறது. விச் இஸ் கால்டு, அவைகள் அழைக்கப்படுகிறது அஸ் ஏ மோனோடைபிக் ஜீனஸ். அதை எப்படி அழைக்கிறாங்க? அந்த ஜீனஸில் ஒரே ஒரு ஸ்பீசஸ் தான் இருக்கிறது, ஒரே இனம் தான் இருக்கிறது அந்த ஜீனஸில். அதனால் மோனோடைபிக் ஜீனஸ் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக ரெட் பாண்டேன்றது ஒரு இஸ் த ஒன்லி ஸ்பீசஸ், ஒரே இனம் தான். ரெட் பாண்டேன்றது ஒரே இனம். இந்த ஜீனஸ் ஐலோரேஸ், இந்த ஜீனஸ் இது எதில் இருக்குது? ஐலோரஸ் என்ற ஜீனஸில் இது இருக்கிறது என்று சொல்கிறான். ரைட்டா? ஐலோரஸ் ஃபல்ஜினஸ் என்ற இனத்தில் இது இருக்கிறதுன்னு சொல்கிறான். எனது எக்ஸாம்பிள் ரெட் பாண்டேன்றது இது ஒன்லி ஸ்பீசஸ், ஒரே இனம் தான். இந்த இனத்தோட பேர் என்னது? ரெட் பாண்டே. இதோட பேர், டெக்னிக்கல் பேர் என்னென்னா இந்த ஜீனஸ் அலியூராஸ் என்ற ஜீனஸில் இது இருக்கிறது. இதனோட பேர் என்னது? அலியூராஸ் ஃபுல்ஜென்ஸ்னு அர்த்தம் இதனோட பேர். இந்த ஸ்பீசஸோட பேர் என்னது? அலியூராஸ். ஜீனஸில் வரும்போது இதனோட பேர் என்னது? அலியூராஸ் ஃபுல்ஜினஸ் என்று பெயரிடப்படுகிறது. ரைட்டா? இஃப் தேர் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பீசஸ், ஒரு ஸ்பீசஸ்க்கு மேலே ஒரு ஜீனஸில் இருக்குது. ஸ்பீசஸ் பல ஜீனஸ்களை சேர்ந்தது தான் ஒரு ஜீனஸு. ஆனால் ஒரு ஜீனஸில் ஒரு ஸ்பீசஸ் மட்டும்தான் அந்த பேர். ஆனால் ஒரு ஜீனஸில் பல ஸ்பீசஸ் இருந்தால் என்ன பேர்னு பார்ப்போமா? இஃப் தேர் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பீசஸ், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்கள் இருந்தால், இதில் இந்த ஜீனஸில் ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்கள் இருந்தால் இட் இஸ் நோன் அஸ், அது எவ்வாறு அறியப்படுகிறது? பாலிடைபிக் ஜீனியஸ். பாலினா பல வகையான ஜீனஸ் என்று அறியப்படுகிறது. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக பார்ப்போமா? இப்போ கேட்ஸ்ன்றது ஒரு இனம். கம் அண்டர் த ஜீனஸ் ஃபெல்லிஸ். இது எந்த இதில் வருது? என்ன இதில் வருது? கம் அண்டர் த ஜீனஸ் ஃபெல்லிஸ் என்ற ஒரு இனத்திலே வருகிறது. ரைட்டா? விச் ஹேஸ் நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ். அப்படின்னா இதுக்கு ஏகப்பட்ட நெருங்கிய இனங்கள் இருக்கிறது. ரைட்டா? இந்த கேட்டுன்றிருக்குல்ல, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக கேட்னா புலி, இது பூனை. கம்ஸ் அண்டர் த ஜீனஸ் ஃபெல்லஸில் வருது. ரைட்டா? இது ஒரு இனம். ரைட்டா? விச் ஹேஸ் நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ். இதுக்கு ஏகப்பட்ட நெருங்கிய இனங்கள் இருக்கிறது. இது என்னன்னு பார்ப்போமா? ஃபெல்லஸ் டொமஸ்டிகான்ற ஒரு கேட் இருக்கிறது. அந்த கேட் எங்கே இருக்கிறது? இன்னொரு கேட் இருக்குது மூணாவதாக. ஃபெல்லஸ் மார்கரிட்டா ஜங்கிள் கேட். ஃபெல்லஸ் மார்கரிட்டான்றது காடுகளில் இருக்கும்.
இது ஒரு கேட்டு. அல்லது ஃபெல்லஸ் சில்வெஸ்ட்ரீஸ், இது என்ன ஒயில்டு, பெரிய காடுகளில் இருக்கும். சாதாரண ஜங்கிள்னால் காடுகள், ஒயில்டுனா இப்போ பெரிய பெரிய காடுகள் இருக்கக்கூடியது. அப்போ இது மூணுமே கேட்டு தான், ஆனால் பேர் வேறு வேறு, இதனோட வடிவமும் வேறு வேறு. ரைட்டா, கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரைட்டா, அப்போது இது எல்லாம் எதில் வருது? ஒரே ஜீனியஸ் கீழே தான் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். இஃப் தேர் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பீசஸ், ஒரு ஸ்பீசஸுக்கு மேலே இருந்தால், இதெல்லாம் ஒரு ஸ்பீசஸ். ரைட்டா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஜீனியஸில் வருது. ஒரு மோர் தென் ஒன் ஸ்பீசஸ் இந்த ஜீனஸ், இட் இஸ் நோன் அஸ் பாலிடைபிக் ஜீனஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக கேட், நம்ம பூனை எடுத்துக்கொள்வோம். கம் அண்டர் ஜீனஸ் ஃபெல்லிஸ். ஜீனஸ் ஃபெல்லிஸில் வரக்கூடிய ஜீனஸ் ஃபெல்லிஸ்ன்றது இது ஜீனஸ்குள்ள ஒரு பொதுவான பேர். இது கீழே என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். விச் ஹேஸ் எ நம்பர் ஆஃப் க்ளோஸ் ரிலேட்டட். இதுக்கு கீழே நெருங்கிய தொடர்புலேயே ஸ்பீசஸ் ஏகப்பட்டது வருது. நெருங்கிய தொடர்பு ஸ்பீசஸ் எல்லாம் சேர்ந்து ஜீனஸ் ஃபெல்லிஸ்னு வச்சுட்டான். ஜீனஸில் போய் பேர் வச்சுட்டான். ரைட்டா, நெருங்கிய தொடர்புலையே அது என்னன்னு பார்ப்போமா. நெருங்கிய தொடர்புடைய ஸ்பீசஸ் என்னென்னா ஃபெல்லிஸ் டொமஸ்டிகா. ஃபெல்லிஸ் டொமஸ்டிகான்றது வீட்டில் வளரக்கூடிய பூனை. இது டொமஸ்டிக் கேட் அப்படின்னா வீட்டில் வளரக்கூடிய பூனைக்கு பேர் என்னது? ஃபெல்லிஸ் டொமஸ்டிகா. அதே மாதிரி ஃபெல்லிஸ் மார்கரிட்டா, இது ஒரு இனம். ஃபெல்லிஸ் டொமஸ்டிகான்றது. அடுத்து ஃபெல்லிஸ் மார்கரிட்டான்ற ஒரு இனம், பூனை இனம் தான். அது எங்கே வளரும்? ஜங்கிள் கேட், காடுகளில் வளரும். இன்னொன்று இருக்குது ஃபெல்லிஸ் சில்வெஸ்ட்ரீஸ். இது வந்து ஒயில்டு, பெரிய அடர்ந்த காடுகளில் வளரும். இது அப்போ மூணுமே கேட்டு தான், வேறு வேறு இனங்கள். ரைட்டா, வீட்டில் வளர்கிறது இனம் வேறு, காட்டில் வளர்கிறது இனம் வேறு, பெரிய காடுகளில் வளர இனங்கள் வேறு. இந்த மூணு இனங்களும் ஒரே வேறு வேறு ஸ்பீசஸ் இனங்களாக இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதாக வச்சுக்கிட்டான். என்ன வச்சுக்கிட்டான்? ஒரே ஜீனியஸில் வச்சு ஒரே பேரில் வச்சுக்கிட்டான். அந்த ஒரே பேர் என்னது? ஜீனஸ் ஃபெல்லிஸ். ஜீனஸ் ஃபெல்லிஸ்க்கு இந்த மூணு இனம் வரும். அப்படி ஒரு இனத்துக்கு மேலே மூணு இனங்கள் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பாலிடைபிக் ஜீனஸ். போதுமா? அப்போ நெக்ஸ்ட்டு, இட் இஸ் எ டாக்ஸானமிக் கேட்டகரி which include a group of related genera with a less similarities as compared to genus and species அப்படின்றான். இட் இஸ் எ டாக்ஸானமிக் வகைப்பாட்டு பிரிவாகும். கேட்டகரினா பிரிவு. ரைட்டா, இது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜீனஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். எது கீழே உள்ளது ஸ்பீசஸ், அதுக்கு மேலே ஜீனஸ். இன்னும் ஜீனஸுக்கு மேலே பல ஜீனஸ்களில் ஒன்னடைக்கி ஒரு பிரிவு வைப்பான். முதல் ஸ்பீசஸ் சின்ன இனம், அது பல ஸ்பீசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஜீனஸை கொண்டு வந்தான். இப்போ பல ஜீனஸ்கள்லாம் சேர்ந்து கொண்டு வந்து ஒன்று கொண்டு வரும். அது என்ன கொண்டு வரோன்னு பார்ப்போம். இப்போ அதுதான் ஃபேமிலி. புரியுதா? ஸ்பீசஸ் சின்ன இனம், அந்த பல இனங்களில் சேர்த்து ஒரு ஜீனஸ். இப்போ பல ஜீனஸ்களில் சேர்ந்ததுன்னா ஒரு ஃபேமிலி. அப்போ ஃபேமிலிக்கு அப்படின்னா பல ஜீனஸ்களுக்கும் இன்னொரு ஜீனஸ் இந்த ஜீனஸ் இன்னொரு ஜீனஸுக்கும் உள்ள தொடர்பு. இப்போ பூனையும் புலியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். பார்த்திங்களா? மூஞ்சி முகரை முறைக்கிறது செய்கிறது ஆக்டிவிட்டீஸ். ஆனால் இது சின்னது, அது பெருசு புலி. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரே பூனையும் புலியும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இது சிறியது, அது பெரியது. அது நான்வெஜ்ஜு, இது நான்வெஜ்ஜு. அப்போ அது வேறு இதில் வரும். எதில் வரும்? வேறு பிரிவில் வரும். இது வேறு பிரிவில் வரும். ஸ்பீசிஸு வேறு, அது போக ஜீனஸும் வேறு. ஏன் இதை கொண்டு வந்து ஒரே ஃபேமிலியில் நம்ம வைக்கக்கூடாது? ஃபேமிலின்றது பல ஜீனஸ்கள். அது ஒரு ஜீனஸ், இது ஒரு ஜீனஸ். இந்த ரெண்டு ஜீனஸ் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி கொஞ்சம் தொடர்பு இருக்கா, அப்போ ஒரு ஃபேமிலியில் கொண்டு வந்து வைக்கலாமே அப்படின்னு சொல்ல வர்றான் பாருங்கள். இட் இஸ் எ டாக்ஸானமிக் கேட்டகரி அப்படின்றான். இது வந்து ஒரு வகைப்பாட்டு பிரிவாகும். டாக்ஸானமி வகைப்பாட்டு பிரிவாகும். விச் இன்க்ளூட், இதுக்குள்ளே இருக்கிறது என்னது? எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனீரானா ஜீனஸ்னு அர்த்தம். அதாவது ஜீனஸோட புளுலர் ஃபார்ம் தான் ஜெனீரா. இது ஜீனஸ் என்னது? பல ஸ்பீசஸ்களை உள்ளடக்கியது தான் ஒரு ஜீனஸ். பல ஸ்பீசஸ்கள் அது ஒரு ஜீனஸ்குள்ளே இருக்கும். இப்போ ஜீனஸுக்கும் ஜெனீராவுக்கு என்ன வேற்றுமை? ஜீனஸோட புளுலர் ஃபார்ம் தான் ஜெனீரா. அது ஜீனஸ் தான். ஜீனஸ்ன்னு சிங்குலர், அது புளுலர் என்னது? அதை தான் சொல்கிறான். இது டாக்ஸானமிக்கல் கேட்டகரி என்பது, அதாவது வகைப்பாட்டு பிரிவானது. விச் இன்க்ளூட், அதுக்குள்ளே இருக்கிறது என்னது? எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனீரானா ஜீனஸ்னு அர்த்தம். ரிலேட்டட்னா தொடர்புடைய ஜீனஸு. ஒரு ஜீனுக்கு இன்னொரு ஜீனஸுக்கும் தொடர்பு இருந்ததுன்னா அதை வந்து ஃபேமிலியில் வச்சுட்டான். எப்படி நம்ம ஒரு ஸ்பீசஸுக்கு இன்னொரு ஸ்பீசஸ் செட்டு தொடர்பு இருந்தால் நம்ம ஜீனஸில் வச்சிடுறோமோ, அதே மாதிரி ஒரு ஜீனஸுக்கும் இன்னொரு ஜீனஸுக்கு கொஞ்சம் நெருங்கிய உறவு இருந்தால் அது வந்து ஒரு ஃபேமிலியில் வச்சிடுறது. ரைட்டா, அதான் சொல்கிறான். விச் இன்க்ளூட், அது இருக்கிறது. குரூப்னா ஒரு குழுவாக இருக்கிறது. இது ஏ ரிலேட்டட் ஜெனீரானது ரிலேட்டட் ஜீனஸ்னால் என்னது? ஒரு தொடர்புடைய ஜீனஸ். சில நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய ஜீனஸ்கள்லாம் ஒரு குழுவாக்கி வச்சா அதுக்கு பேர் தான் ஃபேமிலி.
வித் லெஸ் சிமிலாரிட்டி. லெஸ் சிமிலாரிட்டினா ஒரு சிறிதளவு வேற்றுமை இல்லாட்டால் கூட லெஸ் சிமிலாரிட்டி அப்படின்னா சிறிதளவு வேற்றுமை இருந்தாலே போதும். ரைட்டா? சிறிதளவு சிமிலாரிட்டி ஒற்றுமை இருந்தாலே போதும். இந்த ஒரு ஜீனஸுக்கும் இன்னொரு ஜீனஸுக்கும் சிறிதளவு லெஸ் சிமிலாரிட்டினா குறைந்த அளவு சிமிலாரிட்டி ஒரு ஒருமைப்பாடு இருந்தாலே அதை எல்லாம் ரெண்டையும் சேர்த்து நம்ம ஃபேமிலியில் கொண்டு வச்சிடலாம் அப்படின்றான். இட் இஸ் எ டாக்ஸானமிக் கேட்டகரினா இது வகைப்பாட்டு பிரிவாகும். விச் இன்க்ளூட்னா அதுக்குள்ளே இருக்கிறது என்னது எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸ், அதாவது தொடர்புடைய ஜீனஸ்கள் இருக்கிறது. அது என்னது வித் லெஸ் சிமிலாரிட்டி குறைந்த அளவு ஒற்றுமை இருந்தாலே இதுக்குள்ளே வச்சிடலாம் ரெண்டு ஜீனஸையும் சேர்த்து அப்படின்றான். ஆஸ் கம்பேர்ட் டு ஜீனஸ் அண்ட் ஸ்பீசஸ், ஜீனஸ்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பீசஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குறைந்த அளவு ஒற்றுமை இருந்தாலே நம்ம ஃபேமிலியில் கொண்டே வச்சிடலாம்னு சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக ரைட்டா, ஏ ஃபேமிலி ஃபெலிடா இன்க்ளூட்ஸ், ஃபெலிடான்ற ஒரு குடும்பம், அதை நல்லா பார்த்துங்க. ஸ்பீசஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தது ஜீனஸ், இப்போ ஜீனஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தது ஃபேமிலி. ரைட்டா? இன்னும் ஃபேமிலியில் ஒன்று சேர்ந்தது என்னென்னு பார்ப்போம். இந்த ஃபேமிலி உதாரணம் சொல்கிறாங்க, ஃபேமிலிக்கு உதாரணம் சொல்கிறாங்க. ஃபேமிலிக்குள்ள என்ன இருக்கும்? பல ஜீனஸ் இருக்கும். ரைட்டா? ஏ ஃபேமிலி ஃபெலிடியோ இன்க்ளூட்ஸ் இன்க்ளூட்ஸ் த ஜீனியஸ் ஆஃப் ஃபெலிசஸ் கேட்ஸ் என்ற ஒரு ஜீனியஸை வைத்திருக்கிறது. அண்டு ஜெனிசஸ் ஆஃப் பேந்தரா என்னது? லைனு, டைகர், லெப்போடா, சிறுத்தை, புலி, சிங்கம். ரைட்டா? இந்த மூணும். சிங்கம்னா லைன்னா புலி, லைன்னா டைகர், டைகர்னா சிங்கம், அது புலி. ரைட்டா? இது சிறுத்தை. இந்த மூணுக்கு ஒரு மூணு ஜீனியஸ் பேர் என்னது? பேந்தரா குடும்பம். ரைட்டு? பேந்தரா என்ற இந்த மூணுமே வருது பேந்தராவுக்குள்ள. ரைட்டா? ஜீனஸ் பேந்தராவில். அதே மாதிரி ஜீனஸ் ஃபெல்லிஸில் என்ன வருது? கேட் வருகிறது. ஜீனஸ் என்னது? நம்மளோட ஸ்பீசிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தது ஜீனஸு. இப்போ ஒரு ஜீனஸுக்குள்ளே என்ன வருகிறது? இந்த பூனைகள்லாம் வருகிறது. இன்னொரு ஜீனஸுக்குள்ளே சிங்கம், டைகர் இதெல்லாம் வருகிறது. அப்போ இந்த ஜீனஸை அந்த ஜீனஸை ஒப்பிட்டு பார்த்தா இது எல்லாமே ஒரே மாதிரி தான் தோற்றம் அளிக்கிறது. பூனையோ சிங்கமோ புலி ஒரே தோற்றம் அளிக்கிறதுனால அவன் என்ன பண்ணிவிட்டான்? இந்த ரெண்டு ஜீனஸையும் சேர்த்து ஒரு ஃபேமிலியில் வைடான்ட்டான். இந்த புலி, பூனை எல்லாத்தையும் ஒரு ஃபேமிலியில் வை, அதுக்கு தான் குழுன்னு சொல்லிட்டான். ரைட்டா? அதுக்கு தான் என்ன பண்ணிட்டா? அது ஒரு இந்த குழுன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, ஃபேமிலி. இந்த இது ஒரு ஜீனியஸாக இருக்குது. அது பூனையை பார்த்தாலும் புலி மாதிரி தான் இருக்குது மூஞ்சியில். அதனால் இந்த ரெண்டு ஜீனியஸையும் சேர்த்து நீ குடும்பம் என்று அழைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டான். ரைட்டா? எக்ஸாம்பிள் முடிஞ்சா? அடுத்து பாருங்கள், ஆர்டர் இதுக்கு மேலே இருக்கப்பா, ஃபேமிலிக்கு மேலே ஆர்டர். ரைட்டா? இன்னும் கொஞ்சம் நெருங்கி தொடர்பு இருந்தால் கூட இந்த ஃபேமிலியில் ஒன்று சேர்த்து ஆர்டர்னு வச்சுருவான். திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் அண்ட் அசம்பிளேஜ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஃபேமிலிஸ். இந்த பாரு, குடும்பம்னாலே இது வந்துருச்சு. இந்த புலி, பூனையெல்லாம் ஒன்றா வச்சாச்சு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, திஸ் கேட்டகரினா ஆர்டர் இதுக்கு மேலே உள்ளது. திஸ் கேட்டகரி இன்க்ளூஷன் இதுக்குள்ளே இருக்கிறது. அண்ட் அசம்பிளேஜ்னா தொகுப்பு. என்ன தொகுப்பாக இருக்கிறது? ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஃபேமிலிஸ், ஒன்று அல்லது இரண்டு தொடர்புடைய குடும்பங்கள். இந்த சிங்கம், புலி கொஞ்சமாக தொடர்பு இருந்ததுன்னா அதை தூக்கி ஆர்டரில் போடுறான்ட்டான். ஃபேமிலியெல்லாம் தூக்கி எடுத்து 2-3 ஃபேமிலி எடுத்து ஆர்டரில் போட்டுட்டான். திஸ் கேட்டகரினா இந்த வகைப்பாடு இருக்கிறது, இன்க்ளூடாக வைத்திருக்கிறது. அண்ட் அசம்பிளேஜ் தொகுப்பாக வைத்திருக்கிறது. என்ன தொகுப்பாகனா? ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட குடும்பங்களை விச் ஷோ எ ஃபியூ காமன் ஃபீச்சர்ஸ். இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட 2, 3, 4 குடும்பங்கள்னால் என்னது? ஃபேமிலிகளை உள்ள என்னது ஷோ விச் ஷோன்னா அந்த குடும்பங்களுக்குள்ள ஃபியூ காமன் ஃபீச்சர், பொதுவான ஏதாவது அம்சங்கள் இருந்தால் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆர்டரில் வைட்டான். ரைட்டா? இப்போ இந்த ஆர்டருக்கு மேலே என்னன்னு பார்ப்போமா? ஒன் ஆர் மோர் சிமிலர் ஃபேமிலிஸ் ஆர் குரூப்டு டுகெதர் டு ஃபார்ம் அன் ஆர்டர். பார்த்தீங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் அனைத்தும் எதில் வைக்கப்படுகிறது? ஆர்டரில் வைக்கப்படுகிறது. குரூப்னா ஒன்றிணைக்கப்படுகிறது. டுகெதர் குழுவாக ஒன்றிணைக்கப்படுகிறது. குரூப்னா குழுவாக, டுகெதர் ஒன்றிணைக்கப்பட்டு டு ஃபார்ம் அன் ஆர்டர் ஒரு ஆர்டர் உண்டாக்கப்படுகிறது. இப்போ ஆர்டருக்கு மேலே என்னென்னு பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள் ஆர்டருக்கு. இப்போ கேண்டியா அண்டு ஃபெலிடியா ஆர் பிளேஸ்டு இன் அன் ஆர்டர். கேண்டியாவும் பிளேசியாவும் இந்த குடும்பங்கள், இது ஒரு குடும்பம், அது ஒரு குடும்பம். கேண்டியான்றது ஒரு குடும்பம், ஃபெலிடியான்றது ஒரு குடும்பம். இந்த ரெண்டு குடும்பமும் எதில் வைக்கப்பட்டிருக்காங்கன்னா ஆர் பிளேஸ்டு இன் த ஆர்டர் ஆஃப் கெர்னிவாரா என்ற ஒரு ஆர்டரில் போய் வச்சாங்க. ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து
ஆர்டர் அதுக்கு மேலே தானே. கெர்னிவான்ற ஒரு புது பேர் ஆர்டருக்கு பேர் வச்சு அதில் கொண்டே வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறான். திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ், இந்த கேட்டகரி இந்த வகைப்பாடு உள்ளே இருக்கிறது. என்ன இருக்கிறதுனா ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ் வித் சம் காமன். அப்போ கிளாஸ்ன்றது நான் ஆர்டருக்கு மேலே ஏற்கனவே 8 படிச்சிருக்கோம் இல்லையா, ஆர்டருக்கு மேலே கிளாஸ். இதில் என்னன்னா எல்லா ஆர்டர்களையும் சேர்த்து சில ஒன்றா வச்சுருவாங்க, அது பேர் கிளாஸு. திஸ் கேட்டகரி இந்த வகைப்பாடு இன்க்ளூஸ் வச்சிருக்கிறது. அதே சேம் அப்படி ஃபாலோ பண்ண ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ், ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆர்டர்கள் இதுக்குள்ளே வைக்கப்பட்டது. எப்படி வித் சம் காமன் கேரக்டர், சில பொதுவான கேரக்டர்கள் ஒரு ஆர்டருக்கு இன்னொரு ஆர்டருக்கு நடுவில் இருந்துச்சுன்னா அந்த 2 ஆர்டரையும் தூக்கி எடுத்து இதில் வச்சுருந்தே கிளாஸில் கொண்டே வச்சிடுறது. ரைட்டா. இப்போ ஆர்டருக்கு மேலே என்ன இருக்கு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக இப்போ ஆர்டருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. த பிரிமெட்டா கம்ப்ரெசிங் மங்கீஸ் த ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிமெட்டான்ற ஒரு ஆர்டர் வந்து எதை கம்ப்ரெசிங் மங்கீஸ்னால் என்னது, குரங்குகள். ஆப்ஸ்னால் மனித குரங்கு. அண்டு மேன் மனிதன் ஆர் பிளேஸ் இன் த கிளாஸ்னால் இந்த வகையில் வைத்திருக்காங்க. ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்டரில் என்ன வச்சுருக்காங்க, பிரமிட்டான்ற இதில் வந்து கம்ப்ரெசிங் மங்கி, ஆப்பு அண்டு மேன் இது 3 இருக்கிறது. இஸ் பிளேஸ் இன் த கிளாஸ் ஆஃப் மேமல்லாம்னா பாலூட்டிகள். பாலூட்டி என்ற வகையில் வைத்திருக்காங்க. அலாங் வித் அதோடு சேர்த்து. அப்போ அடுத்த இதில் பார்க்கலாம்.